காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு அடைக்கலம் அருளும் ஆண்டவர். திருமறையின் ஆதார வசனம் சங்கீதம் 59 வசனம் 16. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். இந்த நாளுக்குரிய திருமறையின் தியான பகுதி சங்கீதம் 59. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தான் என்னும் சங்கீதம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித்திருந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீ சகல ஜாதிகளை விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். சேலா. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புற ஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவனின் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொண்டு போடாதையும். என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கீடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு
அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். சேலா. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அடைக்கலம் அருளும் ஆண்டவர். அருமையானவர்களே, அடைக்கலம் என்பது முழுமையான பாதுகாப்பை குறிக்கிறது. 21,196 கிலோமீட்டர் நீளமுடைய பெருஞ்சுவர் எதிரிகள் தங்களை தொடக்கூடாது என்று பாதுகாப்பிற்காக கட்டப்பட்டதே சீன பெருஞ்சுவர் ஆகும். இது மன்னர் காலங்களில் நிகழ்த்தப்பட்ட வழக்கமான செயல். இங்கு நமக்கு தரப்பட்டுள்ள திருமறை வசனத்தில் வசனம் 16 ஆசிரியரான தாவீது 2 முக்கியமான சொற்களை பயன்படுத்துகிறார்: அரண் மற்றும் அடைக்கலம். இவை இரண்டும் பாதுகாப்பு என்ற ஒரே நோக்கம் கொண்ட பொருளை தருபவையாக இருந்தாலும் சொல்லுக்கான பொருள் அடிப்படையில் வேறுபட்டது. அரண், அதாவது ஃபோர்ட்ரஸ் என்பது பகைவர்களிடமிருந்து நாட்டு மக்களை காப்பதற்காக அமைக்கப்பட்ட கட்டமைப்பு ஆகும். அரண் நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டரண் என அது அமைக்கப்படும் இடங்களை பொறுத்து பெயர் வேறுபடுகிறது. அரண் என்பது கண்களால் கண்டு அறியப்படுவது. ஆனால் அடைக்கலம் என்பது உள்ளத்தால் உணர்ந்து நிம்மதி கொள்வதாகும். ஆகவேதான் தாவீது அடைக்கலம் அருளும் ஆண்டவரின் பாதுகாப்பை பெறுகிறார். சவுல் மூலமாக தனக்கு ஏற்பட்ட பற்பல நெருக்கடிகளில் தான் நம்பும் தெய்வத்தை எப்படி பார்க்கிறார் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அதாவது தேவன் வெளிப்பார்வைக்கு மட்டும் அடைக்கலமாக இல்லாது மனதால் மிக பாதுகாப்பை உணர்கிற அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறது. இந்த 51ஆம் சங்கீதம் முழுமையும் தாவீது தன் எதிரிகளிடமிருந்து தன்னை காக்க வேண்டி தன்னுடைய தேவனிடம் முறையிடுதலை பற்றி பாடப்பட்டுள்ளது. தாவீது அவ்வளவு பெரிய நெருக்கடிகளை தன் வாழ்வில் கண்டாரா என்ற கேள்விக்கு பதில்களை அறிவது இந்த பகுதிக்கு இன்னும் வலி சேர்க்கும். முதலாவதாக தாவீதுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் என்ன? சங்கீதம் 51:16 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார்: எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் இஸ்ரேலின் முதல் அரசர். சவுலின் காலத்தில் கோலியாத் எனும் பெலிஸ்தியன் இஸ்ரேலை சண்டைக்கு இழுத்து இழிவுபடுத்துகிறார். யாரும் எதிர்க்க முன் வராத போது தாவீது எதிர்த்து சண்டையிட்டு கோலியாத்தை வீழ்த்துகிறார். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் வசனம் 5 நமக்கு அதை கற்றுத்தருகிறது. தாவீது கோலியாத்தின் தலையை வெட்டி எடுத்து வரும் வழியில் சாலையில் இருமருங்கிலும் முன்னாலும் பின்னாலும் நின்று பெண்கள் நடனமாடி, சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் தாவீது ஒருவனை கொன்றாலும் 10,000 பேரை கொன்றதற்கு சமமானது என புகழ்ந்து ஆடி தாவீதை புகழ்கிறார்கள். இந்த புகழ்ச்சியை கேட்டு தாவீது கடும் சினம் கொள்கிறான். சவுல் அதன் விளைவு பல முறை கொல்ல முயற்சிக்கிறான். சவுல். அருமையானவர்களே, குறிப்பாக 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 18 வரையுள்ள பகுதியில் சவுலின் அடுக்கடுக்கான கொலை வேட்கைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஈட்டியால் தாவீதை அவரோடு குத்த அவரில் ஈட்டி பாய்கிறது. தாவீது தப்புகிறார். மறுநாள் தாவீதின் வீட்டிற்கு அவனை கொல்ல காவல்துறையை அனுப்புகிறார். தாவீதின் மனைவி மீகாள் பலகனி வழியாக இறக்கிவிட்டு காப்பாற்றுகிறார். இப்படி இன்னும் பல அடுக்கடுக்கான மரண குழிகளை தாவீதுக்கு சவுலின் ஆட்கள் வைத்ததினால் தாவீது 59ஆம் சங்கீதம் வசனம் 6 முதல் 14 வரையிலும் வாசிக்க கேட்ட வசனங்களில் தன்னை கொல்ல சவுல் மற்றும் சவுலின் ஆட்கள் இறை தேடி அலையும் நாய்களைப் போல அலைகிறார்கள் என்று தாவீது குறிப்பிடுகிறார். இவைகள் மட்டுமல்லாது இன்னும் பல நெருக்கடிகளை தாவீது தெய்வத்திடமிருந்து அனுபவிப்பதை திருமறை எடுத்து ஏம்புகிறது. இப்படிப்பட்ட நெருக்கடி வேளைகளில் தேவனை எப்படி அரணாக அடைக்கலமாக தாவீது உணர்ந்தார் என்பதை அறிவதும் நலம். தாவீதுக்கு அடைக்கலம் தந்த ஆண்டவர் என்கிற தலைப்பிலே சற்று தியானிப்போம். தாவீது சவுல் அரசனால் நெருக்கடிகளை சந்தித்த காலகட்டத்தில் அவரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள காடுகளில், மலைகளில், குகைகளில், மலை பிளவுகளில் ஒளித்து வாழ்ந்தார்.
அதனால்தான் பல சங்கீதங்களில் தேவனை தன் கோட்டை, கற்பனையாக அரண், அடைக்கலம் என்று பார்க்கிறார். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது கடவுளை தாவீது என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், நான் புகலிடம் தேரும் கன்மலை, என் அரண், என் தஞ்சம், என்னை விடுவிப்பவர் என்று புகழ்ந்து பாடுகிறார். அப்படி என்றால் தாவீது தேவனிடமிருந்து அடைக்கலம் பெற்றிருப்பதையும் நாம் அறிய முடிகிறது. ஒரே ஒரு நிகழ்வை இதற்கு சான்றாக எடுத்துக் கொள்வோம். 1 சாமுவேல் 23 அதிகாரத்தின் பிற்பகுதியில் ஒரு நிகழ்வு வருகிறது. சவுல் தாவீதை கொல்வதற்கு பல முறை முயற்சிக்கிறான். மட்டுமல்லாது மலைகளில், காடுகளில் வாழும் மக்களிடத்தில் சவுல் தாவீதை கண்டால் தன்னிடம் அறிவிக்க வேண்டும் என கட்டளையிடுகிறான். இந்த சூழலில் தாவீது ஆவிலா என்னும் மலைக்காட்டில் ஒளித்திருந்தான். இதை அறிந்த சீப் என்னும் ஊரார் சவுலிடத்தில் அறிவிக்கின்றனர். 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் நாம் படிக்க முடிகிறது. சவுல் பெரும் மகிழ்வுடன் வீரர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார். மாகோன் என்னும் சமவெளியில் தாவீது இருக்கிறான் என்ற செய்தி கிடைக்கிறது. உடனே தாவீது இருந்த பகுதியை முழுவதுமாக சுற்றி வளைக்கிறது சவுலின் படை. இனி தாவீதினால் தப்பிக்க முடியாது என்னும் நெருக்கடியில் தாவீது இருக்கிறான். மரணத்திற்கும் தனக்கும் ஒரு சில அடிகளே இருக்கின்றன. அந்நேரத்தில் சவுலிடத்தில் ஒரு மனிதர் ஓடி வந்து பெலிஸ்தியர் படை கொண்டு போரிட வருகிறார்கள் என்னும் செய்தியை கொண்டு வருகிறார். தாவீதோ பெலிஸ்திய படையினர் என்னும் நிலையில் இருந்த சவுல் அரசன் பெலிஸ்தியரை போரிட திருப்பி சொல்லுகிறான். தாவீது காப்பாற்றப்படுகிறான். அப்பொழுது தாவீது பெரும் மகிழ்ச்சியுடன் அம்மா கோவித் என்னும் பெயரை அந்த இடத்திற்கு சூட்டுகிறான். அதன் அர்த்தம் தப்புவிக்கும் கன்மலை. அருமையானவர்களே, ஆகவேதான் பல இடங்களில் தாவீதால் அடைக்கலம், கோட்டை என பாட முடிகிறது. நம் வாழ்வில் தேவனை அடைக்கலமாக, அரணாக கொள்வோம். அப்படி கொண்டால் தேவன் வாழ்நாள் முழுவதும் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அடைக்கலம் தருளும் ஆண்டவராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காராகிய தாவீது சொன்னது போல நெருக்கடியிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தப்புவீம், சத்துருக்களின் கோட்டைக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவர்களை விசேஷமாக உடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு தஞ்சமும் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஒருமுறை கூட விசுவாச அறிக்கை செய்கிறோம். எங்களோடு தங்கி இருக்கிற தேவன் எல்லா விதமான உலகத்தின் அச்சுறுத்தலுக்கும் அகம்பாவங்களுக்கும் ஆண்டவரே, எங்களை எதிர்த்து நிற்கும் மக்களுக்கும் எங்களை தஞ்சமாக, அடைக்கலமாக இருந்து, கண்மலையாக இருந்து, புகலிடமாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர். கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளை மகிழ்ச்சியின் நாளாக, பாதுகாப்பின் நாளாக, அடைக்கலம் தரும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கும் நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.